யோ நான்லாம் ஒரு ஃபுல் அடித்தாலும் சரியாக ஸ்ட்ராங்காக இருப்பேன் தெரியுமா? ஏனத்த பீர் அடித்தா நான் தாங்க மாட்டேன். நான் அப்படி இல்லை, ஃபுல்லாக மிலிட்ரி ரம் அடிச்சுட்டு அப்படி அப்படி ஸ்ட்ராங்காக நிற்பேன் தெரியுமா? எடுத்துங்கய்யா, ரொம்ப நாளாக இதே கதையாக போச்சு ஊருக்குள்ளார. அதாவது ஒருத்தர் ரொம்ப குடிச்சிட்டு போதை ஏறாமல் இருந்தாங்கன்னா அவனுக்கு வந்து ஸ்ட்ராங் பாடி, அதே கொஞ்சமாக குடிச்சிட்டு போதை ஏறினா அவனுக்கு வந்து வீக் பாடி. ஆமாம், கரெக்டாக சொல்கிறேன். எத்தனை நாளையே இதையே உருட்டிகிட்டு இருப்பீங்க? இன்னைக்கு எனக்கு அந்த கேள்விக்கு சயின்டிஃபிக்கலாக பதில் தெரிஞ்சாகணும். வாங்க டாக்டர்கிட்டே போய் கேட்கலாம். வாங்க 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 சார். எங்களுக்கு மட்டும் இல்லை, ஊரில் ரொம்ப பேருக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். ரொம்ப குடிச்சிட்டு போதையாகாமல் இருந்தால் அவன் நல்லா ஸ்ட்ராங்கான ஆள், கொஞ்சமாக குடிச்சிட்டு போதையாகிட்டா அவன் ரொம்ப வீக்கான ஆள் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது உண்மையா பொய்யா? நினச்சேன் உங்கள் டீம் வர்றப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வில்லங்கமான கேள்வியோடு வருவீங்கன்ட்டு. பட் இது ரொம்ப உபயோகமான தகவல் தான் மக்களுக்கு. ஒவ்வொருத்தரோட உடம்பும் ரொம்ப யூனிக்கானது. ஒரு மருந்து சாப்பிட்டிங்கன்னா கூட அதனோட ஆக்ஷன் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தருக்கு வேறு மாதிரி இருக்கும். ஆல்கஹால் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் தான். அது ஒவ்வொருத்தரோட உடம்புலையும் ஒவ்வொரு மாதிரியான ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும். இதை தான் வந்து சில பேர் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, நான் நிறையா குடிச்சிட்டேன், ஆனாலும் நான் போதை ஆகலை, என் உடம்பு ஸ்ட்ராங் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதை வேறு மாதிரி பார்க்கணும். என்னென்னா, இவ்வளோ தூரம் உங்களுக்கு போதை ஏறலைன்னா நீங்கள் அடுத்தடுத்து அதிகமாகத்தான் அந்த ஆல்கஹால் எடுத்துக்க போகிறீங்க. உங்கள் நரம்புகளுக்குரிய செல்லில் மூளையில் அதனோட ஆக்ஷன் குறைவாக இருக்குது, ஆனால் அது லிவரில் என்ன பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ போதை ஏறாதவங்க அதிகமாக குடிப்பாங்க, அவங்க உடம்பு அதிகமாக கெட்டு போகும். சீக்கிரம் போதை ஏறிடுறவங்களுக்கு ஒரு விதத்தில் அது நல்லது. அவங்களால அதிகமாக குடிக்க முடியாது, சீக்கிரமாக மட்டையாயிடுவாங்க, அவங்க லிவர் அட்லீஸ்ட் பாதுகாக்கப்படும். சார், மாஸ்டர் படத்தில் விஜய் 4 முழு தண்ணி போட்டிருப்பார், ஸ்லிம்மாக ஃபிட்டாக இருப்பார், பஸ்ஸில் ஓடி போய் ஏறுவார், ரவுடிகளை போட்டு மிதிப்பார் சார். அது எப்படிங்க சார்? படத்தில் அப்படி காமிச்சிட்டாங்க, அதை நீங்களுமா நம்புறீங்க? யாராவது ஒரு ஆள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயே இருப்பாங்க, நிறையா சரக்கு அடிப்பாங்க, அவங்க இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமா? ஒரு நாள் நைட்டு சரக்கு அடிக்கிறாங்க, அவங்களால நடந்து போய் பாத்ரூமுக்கு கூட போயிட்டு வர முடியாது, அவ்வளோ தள்ளாடும். எதனாலனா அவங்களுடைய மூளை பாதிக்குது, சிறுமூளை பாதிக்குது, அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த பேலன்ஸும் போயிடுது. இது அந்த நேரத்தில் நடக்கிறது. ஓவர பீரியட் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுடைய கல்லீரல் பாதிக்கப்படுது, கிட்னிஸ் பாதிக்கப்படுது, நரம்பு மண்டலம் முழுசாக பாதிக்கப்படுது. நல்லா சாப்பிட்டா போதும், ஏன்னா ஆல்கஹால் ஒன்றுமே பண்ணாது அப்படின்னு நினைக்கிறவங்க நிறையா இருக்காங்க. நல்லா சாப்பிட்டாலும் சாப்பிட்லினாலும் எந்த கான்டென்ட் ஆல்கஹால் உள்ளே போகுதோ அது அதனுடைய விளைவுகளை உடம்புல காட்ட தான் செய்யும். நல்லா சாப்பிட்றதுனால வயிறு கொஞ்சம் தப்பிக்கும் அந்த அல்சர்லேருந்து, மற்றபடி மற்ற உறுப்புகள் அஃபெக்ட் ஆக தான் போகுது. ஒரு சேலஞ்சாகவே சொல்கிறேன், இவ்வளோ சொல்கிறீங்கள ஹீரோ வந்து தண்ணி அடிச்சுட்டு இவ்வளோ தூரம் எல்லா பர்ஃபார்மன்ஸும் பண்ணினார் அப்படின்ட்டு, உண்மையாலுமே அவர் அந்த சரக்கை அடிச்சிருந்தாருன்னா அவரால் ஒரு ஷாட்டை கூட கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியாது. சார் அதை விடுங்க, விக்ரம் படத்தில் விஜய் சேதுபதி ஹல்க் அந்த மாதிரி ஒன்று வாங்கின போடுறாரு, அதை போட்டதுமே ஹல்க் மாதிரி மாறி எல்லாம் அடிச்சு வாங்கி பண்ணிடுறாரு, அது உண்மையா? அவங்க அந்த படத்தில் ஒரு ட்ரக் நேம் சொல்லியிருப்பாங்க, மெத்தாம்ஃபெட்டமின் அப்படிங்கிற ஒரு மருந்து. அது ஒரு போதைப் பொருள் தான். முன்னாடி அதை ட்ரீட்மெண்ட்டாக கூட யூஸ் பண்ணது உண்டு. சில குழந்தைங்க ரொம்ப துடியாக இருப்பாங்கல்ல, அட்டென்ஷன் டெஃபிசிட் சொல்லுவோம், அவங்களால கவனிக்க முடியாது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த மருந்து கொடுக்குறப்போ அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ரொம்ப நேரம் வரும் அப்படின்றது அந்த மருந்துடைய சரியான பலன். அதே மாதிரி ரொம்ப சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், ரொம்ப குண்டாயிட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மருந்து கொடுக்கறது மூலிமா அவங்களுடைய பசியை குறைக்கும், அவங்களுடைய அந்த ஒபிசிட்டிங்கிற உடல் பருமனை அது குறைக்கும். இப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்த மருந்தை கொஞ்சம் கொஞ்சமாக போதை மருந்தாக மக்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தான் அந்த படத்தில் அப்படி டெபிட் பண்ணுறாங்க. இது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நரம்பு மண்டலம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த மருந்தை சாப்பிட்றாரு, அந்த மருந்து வந்து ஒரு கையில் மட்டும் ஆக்ட் பண்ணுறதில்ல, இன்னொரு கையில் மட்டும் ஆக்ட் பண்ணுறதில்ல, ஒரு காலுக்கு மட்டும் அந்த மருந்தோட எஃபெக்ட் போகிறதில்ல. அந்த மருந்தோட எஃபெக்ட்னால மூளை ஸ்டிமுலேட் ஆகி ஒவ்வொரு நரம்பும் ஸ்டிமுலேட் ஆகுது. அதை தான் அவங்க அப்படி காமிக்கிறாங்க. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இது மூளையில் போய் வேலை செய்யுது அப்படிங்கிறது. மூளை அப்படிங்கிறதும் நரம்பு மண்டலம் அப்படிங்கிறதும் ஒரு சுவிட்ச் பாக்ஸ் மாதிரி. உங்களுக்கு இந்த லைட் எரியணும் அப்படின்னா ஒரு சுவிட்சை நம்ம போய் போடுறோம், அதே தான் மூளை பண்ணுது. அந்த கையை அசைக்கணும் அப்படின்னா மூளையே அந்த சுவிட்சை போடுது, அது மூலிமா அந்த எலக்ட்ரிசிட்டி ட்ராவல் ஆகி அந்த கையுக்குரிய நரம்புகளை ஆக்டிவேட் பண்ணுது, கை மூவ் ஆகுது. இப்போது ஒரு ஷார்ட் சர்க்கியூட் மாதிரி ஆகிறது தான் தேவையில்லாமல் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஸ்டிமுலேஷன்ஸ் நடக்குது பிரெயினுக்குள்ளே. ஒரு மருந்தை கொடுத்து எக்ஸ்ட்ராவாக நம்ம பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஓவர் வோல்டேஜ் போகிற மாதிரி எல்லா நரம்புகளுக்கும். அது அந்த நேரத்தில் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் கொஞ்ச நாளில் அந்த பல்பு வெடித்து செதறும்ல, ரொம்ப நாள் இந்த வோல்டேஜ் போய்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அந்த லைன் வீணாக போயிடும்,
பல்ப் வீணாக போயிடும். அதே மாதிரி தான் நம்ம நரம்பு மண்டலம் வீணாக போயிடும், அந்த உறுப்புகளும் செயலிழந்து போயிடும். அந்த நேரத்தில் அவருக்கு அந்த பூஸ்டப் இருக்கலாம், அது அந்த டோப்பமைன் அப்படிங்கிற அந்த கெமிக்கல்னால் ஏற்படுற விஷயங்கள், அது ரொம்ப நாள் நிலைக்காது. அது வேணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா டோஸ் எடுத்துக்கிட்டே போகணும். அந்த எக்ஸ்ட்ரா டோஸ் எடுக்க எடுக்க சில மாதங்கள்லேயே அவருடைய நரம்பு மண்டலம் கடுமையாக பாதிக்கப்படும். இதையெல்லாம் படத்தில் காமிக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு ஹைப் கொடுக்கணும். விஜய் சேதுபதி இப்படி பண்ணுறாரு, இப்படி மெடிசன் சாப்பிட்றாரு, அவர் உடனே ஃபைட் பண்ணுறாரு. இது நம்ம பார்க்குறக்கு உடனடியாக ஒரு பதட்டம் க்ரியேட் ஆகுது. இப்போ கமல் வராரு, அப்போ போய் ஒரு மாத்திரை சாப்பிட்டாரு, ஒரு கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கும், இதுக்காக அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் இதனுடைய பின் விளைவுகள் ரொம்ப ரொம்ப பரிதாபகரமாக இருக்கும். இந்த மருந்து மட்டும் கிடையாது, எந்த போதை வஸ்துக்கள், இப்போது கூல் லிப்புன்னு சொல்லி எடுக்கிறாங்க பசங்க, அதில் என்னென்னா புகையிலை தான் இருக்குது. அந்த புகையிலை சாப்பிட்டு பார்த்தவங்க சொல்லியிருப்பாங்க, அது ஒரு சின்ன ஒரு மயக்கம் மாதிரி அது கொடுக்கும். அந்த மயக்கத்துக்காக தான் இதெல்லாம் எடுத்துக்கிறது. அந்த மயக்கம் அப்படிங்கிறத அவங்க மயக்கமாக பார்க்கக்கூடாது. இதனால என் மூளை பாதிக்கப்படுது, அதனால தான் எனக்கு அந்த மயங்கிற ஃபீலிங் வருது. அந்த மூளை பாதிப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி சின்ன சின்னதாக இருக்கலாம், போக போக இந்த மூளை பாதிப்பு நடக்க நடக்க அவங்களுடைய ஒவ்வொரு நரம்புகளும் பாதிக்கப்படும். இன்றைக்கி தெரியாது, ஏஜ் இருக்கிறப்ப தெரியாது, சின்ன வயசில் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. ஒரு வயசுக்கு அப்புறம் தளர்வு வர்ற சமயத்தில் இவங்க எல்லாருக்குமே நரம்பு மண்டலம் ஏகமும் பாதித்து நடக்கக்கூட முடியாமல் மிக விரைவில் அடுத்தவங்களை டிபெண்ட் ஆகி அவங்களுடைய கடைசி எண்டு லைஃப்பெல்லாம் வந்து ரொம்ப பரிதாபகரமாக இருக்கிறது தான் நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப முக்கியமானது, இந்த மாதிரி விஷயங்களை தொட்டுட்டு 4 நாள் சாப்பிட்டேன் வெளியில் வந்துட்டேனே இருக்காது. இது வந்து இழுக்கும். ஏன்னா அந்த நரம்பு மண்டலத்தில் போய் இது படியுது. அந்த மெத்தாம்ஃபெட்டமின் அப்படிங்கிற மருந்து தொடர்ந்து மாத கணக்கில் அந்த நரம்பு மண்டலத்தில் உட்காந்துக்கிட்டே இருக்குமா. அந்த நரம்பு மண்டலத்தினால அந்த மருந்தை வெளியேற்றவே முடியாது. அது போய் உட்காந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, என்னை இன்னும் எடு அப்படிங்கிற அந்த ஸ்டிமுலேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரக்கடிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, 6 மணி ஆச்சுன்னா கை உதறதுன்னு சொல்கிறாங்கல்ல, யார் அதை உதற வைக்கிறா? மூளையில் உட்காந்துட்டு இருக்கிற அந்த ஆல்கஹால் உதற வைக்குது, எனக்கு சீக்கிரம் அதை கொடு அப்படிங்குது. அதனால தான் அவங்க திரும்ப ஓடுறாங்க கடையை நோக்கி. இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது ஒரு போதைக்கு அடிமையாகி போதை குடி நோயாளியாக மாறிடுறாங்க. இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப 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 அதிகம். இந்த காலத்தில் தெரிஞ்சே இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே நம்ம போய் மாட்டிக்கிறோம். இந்த உடம்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் கடவுள் கொடுத்தது. அதை இந்த சின்ன சின்ன ஆசைகளுக்காக, சின்ன சின்ன ஒரு சந்தோஷத்துக்காக சின்ன பசங்க கூட என்ன பின்விளைவுனே தெரியாமல் எடுத்துகிட்டு இருக்காங்க. எனக்கு அடுத்த ஜென்ரேஷன் இப்படியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆகுமோன்ற பயம்தான் அதிகமாக இருக்குது. சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் இந்த மாதிரி மாடர்ன் ட்ரக்ஸுக்கு ஓகே. ஆனால் இந்த கல், சாராயம் இதெல்லாம் நம்ம பாரம்பரியத்தில் இருக்குது. அதெல்லாம் குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ஏதாச்சும் பாதிப்பு வருமா என்ன? கரெக்டு, நீங்கள் சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்டு. கல் அப்படிங்கிறது என்ன, நம்ம வந்து நேச்சுரலாக கிடைக்கக்கூடியது தானே, அதுலேயே வந்து கொஞ்சம் ஆல்கஹால் கான்டென்ட் இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம் தானே, அளவோடு எடுத்துக்கிட்டால் எதுவுமே தப்பு இல்லை அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த அளவோட நிறுத்துறோமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. சோஷியல் ட்ரிங்கராக தான் எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு பீரியடில் என்ன ஆகுறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தே அமையுது. 10 பேர் தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க ஒன்றா, சோஷியல் ட்ரிங்கிங்காக தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் தான் குடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் 10 பேர்த்தோட வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது. யாருக்கு வேணாலும் வாழ்க்கை எப்போ வேணாலும் மாறலாம். மாறுற சமயத்தில் அதை ஹேண்டில் பண்ண முடியாதவங்க, கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்க இதை ஒரு கோல்டாக எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே போனாங்கன்னா அவங்களுக்கு இங்கே வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரே மருந்தாக இதுதான் இருக்கும். இங்கே கஷ்டங்கள் அதிகமாக அதிகமாக இதை அதிகமாக எடுக்க ஆரம்பிப்பாங்க, உள்ளே முழுதாக போக ஆரம்பிச்சிடுவாங்க, வெளியில் வரவே முடியாது. ரெண்டாவது, இந்த மாதிரி இன்றைக்கி கல்லில் நாங்கள் கொடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பேசுகிறதுக்கு நல்லா இருக்கலாம், ஆனால் சொசைட்டியில் இதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. எதனாலனா கல்லோட ஆல்கஹால் அளவு ரொம்ப ரொம்ப குறைவு. 4%லேருந்து 6% சொல்கிறாங்க. கடைகளில் கிடைக்கிற ஆல்கஹாலோட அளவுகள் வந்து 20%, 30%, 40%ன்னு போயிட்டுருக்கு. அது அந்த ஆல்கஹால் குவான்டிட்டியில் கல்லை வச்சு ஒரு ஆளால் சாட்டிஸ்ஃபை ஆகவே முடியாது. நான் முன்னாடியே சொன்னேன், இந்த ஆல்கஹால் அப்படிங்கிறது இன்றைக்கி கொஞ்சமாக தேவைப்படும், நாளைக்கு அதிகமாக தேவைப்படும், அதுக்கப்புறம் அதிகமாக தேவைப்படும். ஸோ கல்லே இருந்தாலும் அதனுடைய டோஸ் அவங்களுக்கு பத்தவே பத்தாது. இன்னொன்று, போதையை அதிகமாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்லில் மாத்திரைகளை போட்டு சாப்பிட்ற பழக்கங்களும் வர ஆரம்பிக்குது. ஸோ எப்படி பார்த்தோன்னாலும் இந்த போதை பழக்கம் அப்படிங்கிறதும் ஆல்கஹால் அப்படிங்கிறதும் எந்த விதத்துலையுமே நமக்கு தேவையில்லாதது தான். பழங்காலங்களில் அந்த பழக்கங்கள் இருந்திருக்கலாம், பழங்காலங்களில் இருக்கிற நல்ல பழக்கத்தை மட்டும் நம்ம எடுத்துக்குவோமே, உடம்பு கெடுதலான ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும்.
இன்றைக்கி நிறைய ஸ்கூல் பசங்களே ட்ரக்குக்கு அடிக்டாக மாறி இருக்காங்க. அவங்களாம் அதுலேருந்து வெளில வர்றதுக்கு பேரண்ட்டாக டீச்சராக என்ன சார் பண்ணணும்? செஸ் சொசைட்டியே மாறிடுச்சுங்க. நீங்கள் குழந்தைங்க 10% 20% சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறீங்க. 30 வருஷம் முன்னாடி எத்தனை % நாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம்? ஆல்கஹால் சாப்பிட்றவங்கன்னு ஊரில் ஒரு 5% தான் இருப்பாங்க. அவங்க சாப்பிடுவாங்க, தெரிஞ்சவங்க தான், நொட்டோரியஸ் அவங்க. மீதி 95% சாப்பிடாம தான் இருந்தோம். இப்போது சாப்பிடாதவங்க 5% ஆகிட்டோம். 95% வந்து ஆல்கஹால் எடுத்துக்கூடியவங்களாக தான் இருக்காங்க. இப்போது இந்த சோஷியலைசேஷன் ஆஃப் ட்ரிங்கிங்கை வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு இது நார்மல் லைஃப் மாதிரி தான் தெரியும். இப்போ அப்பா சாப்பிட்றவராக இருப்பார், மாமா சாப்பிட்றவங்களா இருப்பாங்க, அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றவங்களா இருப்பாங்க, கண்ணு முன்னாடி அவர் பார்த்துக்கிட்டே தானே இருப்பாங்க. ஸோ இது தவறு இல்லை, இது சமூகத்தில் ஒரு விஷயம் அப்படின்னு நம்மளே மாற்றிட்டோம். அதனோட எஃபெக்டை நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். ஒரு வயசுக்கு அப்புறம் எடுக்கிறாங்கன்னா கூட ஒரு 20-30 வருஷம் அவன் எடுக்காமல் இருந்தது அவன் உடலை காப்பாற்றிடும். சின்ன வயசுலேருந்தே எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க உடம்பை வந்து எப்படி காப்பாற்றுறது? ரொம்ப சீக்கிரமாக டிட்டரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சொசைட்டி மாறணும். அவனுக்கு சொல்கிற அளவுக்கு தகுதி உள்ளவங்களாம் அடல்ட்ஸ் இருக்கணும். நம்மளே வீட்டில் தண்ணி அடிச்சுட்டு அவனை தண்ணி அடிக்காமல் சொல்கிறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்க போகுது? சொசைட்டியில் நடந்த மாற்றங்களோட விளைவை தான் அங்கே பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்த ஜென்ரேஷனுக்காகவாவது நம்ம மாறியாக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். பசங்க ஃபஸ்ட்டு டைமு ஸ்மோக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ட்ரிங்க் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க வந்து என்னென்னா அதை ஸ்மோக் பண்ணுறத வந்து ஒரு மேன்லியாக நினச்சிக்கிறாங்க. இதை வந்துட்டு ஒரு ரஜினிகாந்த் சொன்னார்ல, நான் தப்பு பண்ணிட்டேன் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு அவர் ஸ்டேஜில் ஓப்பன் ஸ்டேஜில் சொல்கிறார். ஸோ நம்ம ஜென்ரேஷன்லாம் வந்து அதை நம்ம அப்படி பார்த்தோம் தான். அந்த சிகரெட் பிடிக்கிறது ஒரு மேன்லினஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். அது இப்போது பசங்களுக்கு மட்டும் கிடையாது, இப்போ பெண்கள் ஸ்மோக் பண்ணுறத நம்ம பார்க்குறோம், ட்ரிங்க் பண்ணுறத பார்க்குறோம். அதுதான் இதெல்லாம் ஒரு ஃபன் அப்படிங்கிற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், நம்ம மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டோம். இது ஃபன் கிடையாது, இதை தாண்டி நிறைய ஃபன்ஸ் இருக்குது. ஸோ பீயிங் வித் சம்படி, உட்காந்து பேசுகிறது, ஒரு எமோஷ்னலாக அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறது, ஸ்பெண்டிங் சம் டைம், சும்மா உட்காந்துட்டு இருக்கிறது, ஒரு பார்க்குக்கு போகிறது, ஒரு 2 பேர்த்தோட ட்ரைவ் போயிட்டு வர்றது, இது எல்லாமே ஃபன் தான். ஆனால் இந்த நச்சு விஷயத்தை உள்ள அது எல்லா ஃபண்டுக்குள்ளேயும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ மேன்லினஸ் அப்படிங்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அதெல்லாமே நம்மளுடைய கற்பனை தான். எடுத்துக்கிறது வந்துட்டு தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா உலகம் ஃபுல்லாக அந்த பழக்கம் இருக்குது. எல்லா நாட்டிலையும் வந்துட்டு ஆல்கஹால் கன்சப்ஷன் அப்படின்னு இருந்துட்டு தானே இருக்குது. அதை வந்து நம்ம வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? உலகத்தில் எப்பயுமே இந்த நெகட்டிவ் விஷயங்களுக்கு இருக்கிற பாப்புலாரிட்டி பாசிட்டிவ் விஷயங்களுக்கு கிடையாது. ஒரு பிரச்சனையில் ஒருத்தர் மாட்டுறாரு அப்படின்னா முக்கால்வாசி நேரம் அவரே சமாளிக்க ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆல்கஹால் அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போகிறாங்களே ஒழிய இதை நேர் வழியில் இந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறது எப்படி அப்படிங்கிறத யோசிக்கிறதே கிடையாது. என்ன பிரச்சனையோட ஆரம்ப புள்ளி, அது குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் பிஸ்னஸ் பிரச்சனையாக இருந்தாலும் என்ன ஆரம்ப புள்ளி, எங்கிருந்தெல்லாம் நமக்கு ஹெல்ப் எடுக்க முடியும், யாரை நம்ம சப்போர்ட் தேடிக்க முடியும். ஸோ சுற்றி ஒரு 4 பேர்த்த ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டோ ஒரு ஃபேமிலியோட சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டோ இதுலேருந்து மீண்டு வரதுக்குரிய வழிகளை அவங்கள பார்க்கலாம். அதையும் தாண்டி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்குரிய காரணம் என்ன, நான் தூங்காமல் சுற்றுறதுனாலையா, எனக்கு இருக்கிற பிஸ்னஸ் டென்ஷன்னாலையா, ஃபேமிலி டென்ஷன்னாலையா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை சரி பண்ணாமல் இதை நோக்கி போய்கிட்டு இருந்தீங்கன்னா இது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதை சரி பண்ணுறக்கூடிய வழிகள் என்னன்னு பாருங்க அப்படிங்கிறது தான் அவங்களுக்குரிய சரியான பாதை. அதுக்கு தே நீட் சப்போர்ட். அந்த சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், அவங்கள நாடி அவங்க போகணும். ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஜஸ்ட் கோ ஃபார் அ வாக். பார்க்கில் உங்கள் குடும்பத்தோடு நடந்து போங்க ஒரு 10 நிமிஷம், அதுவே அவ்வளோ ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். ப்ராப்பராக ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அது மைண்டை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகும், கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நேர்மறையான நிறைய விஷயங்கள் இருந்தால் கூட அதுக்கெல்லாம் இதுக்கு இருக்கிற பாப்புலாரிட்டி இல்லை. அதை நோக்கி மக்களை செலுத்துறது தான் எல்லா விதங்களையுமே ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும் எந்த பிரச்சனைக்கு.